ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரியேட்டிவ் ஹெட் தமிழ். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் போய் என்ஜாய் பண்ணோம் அப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்போம். சிலர் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கை வச்சு ஒரு ஸ்மோக் ஃபவுண்டைன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்காக ஃபெவிக்ரை அப்படின்ற பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிட் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய்க்கு தான் வரும். ஸோ இதை வாங்கி இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே மொத்தம் நமக்கு 2 பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வந்தீங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையுமே ஒரு சமமான அளவு வந்து நம்ம கரெக்டாக பிரித்து அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் பவுடர் போடுவாங்க. பிகாஸ் அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் கையில் அது ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். இப்படி பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2 காம்போனண்ட்டும் ஒன்றாயிரும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உருண்டை மாதிரி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெரிய உருண்டையை உருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்க போகிறேன். ஸோ அந்த கவர் எடுத்துகிட்டு இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டட் கிளே உள்ளே வச்சுட்டு நம்ம வீட்டில் சப்பாத்தி போடும் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ இப்படி தேய்க்கிறப்ப கொஞ்சம் அழுத்தி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா விரிஞ்சு உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த சப்பாத்தி மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் வேணாம், ஓரளவு பெரிய சைஸ் பவுல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரோட வச்சு இந்த மோல்டட் கிளே வந்து உள்ளே அழுத்தி விட்டுருங்க. இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ இதே மாதிரி வச்சு கரெக்டாக அழுத்திக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா சைடில் பெண்ட் ஆகி பார்க்கறதுக்கு ஒரு ஷேப் வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை விட சின்ன சைஸில் இன்னொரு கிளே எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பவுல் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதோட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் பவுல் வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவரோட வச்சு இதே மாதிரி அழுத்திக்க போகிறோம். இதே மாதிரி மூணாவது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் சின்னதான ஒரு சைஸில் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய சைஸ் தேவைப்படாது. அதில் விளக்கு வச்சு அந்த விளக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அழுத்தி விட்டுக்க போகிறோம். அதை நல்லா காய வச்சுருங்க. ஸோ காஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன சைஸ் உருண்டை மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குது. அந்த ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி பார்க்குறதுக்கு ஒரு கோன் மாதிரி உங்களுக்கு உருவாக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்து அதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் ஒரு ஹோல் போட போகிறோம். ஸோ அந்த ஹோல் கொஞ்சம் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஹோல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு அந்த க்ளே பேக் எடுத்துகிட்டு அந்த கவரை மெதுவாக எடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கப்பு மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒட்ட போகிறோம். ஸோ இது ஒட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ கன்னில் இருக்க அந்த க்ளூ ஸ்டிக்ஸை மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த சின்ன சைஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதோட ஒரு கார்னரில் வச்சு ஒட்டிட்டு இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி அந்த மேலே இருக்க அந்த ரவுண்ட் எடுத்து ஒட்டிடுங்க. இது ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லேயர் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கும் அதே பார்த்திங்கன்னா இதோட ஒரு கார்னர் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதோட கார்னரில் இதை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஸ்டெப் வந்து இந்த பெரிய கப்பில் வந்து இதை ஒட்ட போகிறோம். இது ஓட்டத்துக்கு முன்னாடி சின்ன சைஸில் உங்களுக்கு ஸ்ட்ராங் இருக்கணுங்கிறதுக்காக சின்ன சைஸில் வந்து கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது டோட்டலாக ஒட்டி முடிச்சாச்சு. இதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடு சாஞ்சதுக்கால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் மாதிரி வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபெவிக்ரை அப்படின்ற பிராண்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அக்ரலிக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர். உங்களுக்கு என்ன கலர் ஃபேவரட்டோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லத்துக்கும் அப்ளை பண்ண போகிறோம். எந்த இடத்துலையும் கேப் இல்லாத அளவு பார்த்து ஃபுல்லத்துக்கும் இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் அந்த ஃபவுண்டைன் இருக்கும். ஸோ ஃபவுண்டைன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த சாம்பிராணி பண்ணணும். இப்போ நார்மலாக இருக்க இந்த கருப்பு சாம்பிராணி வச்சா அப்படின்னா இந்த புகை வந்து கீழ்ப்பக்கமாக வராது. அதனால் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சாம்பிராணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்மளோட சாம்பிராணி எல்லாம் ஒரு கவரில் போட்டு அதை ஃபுல்லாக நசுக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ நசுக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பவுடர் ஆயிரும். ஸோ பவுடர் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பவுலில் இருக்க அந்த பவுடர்ஸோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து ஒரு கவர் எடுத்து இந்த வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரி சுருட்டி ஒரு டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோன் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக அந்த டேப் ஒட்ட போகிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் மாதிரி வச்சுருக்க அந்த சாம்பிராணி எடுத்து ஃபுல்லாக அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதோட சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்க போகிறேன். ஸோ ஹோல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி இப்படி தான் இருக்கும். இதுவரை உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சு நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த பிளாக் சாம்பிராணி வச்சு ட்ரை பண்ணோம். ஸோ அதில் என்ன தான் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புகை வந்து கீழ்ப்பக்கமாக வரவே இல்லை. ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எல்லோ கலர் சாம்பிராணி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோன் மாதிரி வச்சிட்டோம். ஸோ மேலே எந்த கேப் இல்லாத மாதிரி வச்சுட்டு கீழ் பக்கம் மட்டும் சின்ன ஹோல் கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே இறங்க ஆரம்பிச்சிது. இந்த கோன் சாம்பிராணிலேருந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் கொஞ்சமாக புகை வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக அது ஒரு காணுச்சு. ஃபைனலாக இந்த ஸ்மோக் ஃபவுண்டன் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபவுண்டைன்ஸும் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 650 சப்ஸ்கிரைபர் தொட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் 1000 சப்ஸ்கிரைபர் தொடுறதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.